செல்ல கிளியே மெல்ல பேசு. கேட்டிங்களா? கேட்டு வச்சிருப்பீங்க. ரொம்ப அருமையான பாடல். நம்மளோட இரவின் மடியில் இனிய தாலாட்டோட துவங்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாளர் திரு KS ராஜா. நம்ம பார்ட்னர் விஜய் வந்து அவரை பர்சனலாவே பார்த்து மீட்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பாக்கியம் அவர் கிடைச்சிருக்கு. எனக்கெல்லாம் கிடைக்கல. அப்படி எப்படி மயில் வாகனம் வந்து அறிவிப்புல ஒரு பயணியரோ, இவர் வந்து அதுக்கும் ஒரு படி மேல போய், அதாவது அந்த காலத்து அறிவிப்பாளர்கள்லாம் ரசனையாளர்களாக இருந்தாங்க. ஒரு ஒரு வரி நல்லா இருக்குன்னா அந்த வரியை வந்து கோடிட்டு காட்டுறது, அதை ஒரு ஊமை அழகா இருந்ததுன்னா அந்த ஊமையை சொல்றது, இந்த பாடலை மறுபடியும் ஒளிபரப்பி படங்களை வெற்றி படமாக்குறது, இப்படி வந்து இவரோட வாய்ஸ், அதுவும் KS ராஜாவோட வாய்ஸுக்காகவே வந்து பலரும் ரேடியோ கேட்ட காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு பயணியர், அதாவது ஒரு பிதாமகன் ஒரு விஜய் சொன்னாரு முன்னாடி ஒரு தடவை அந்த இந்த பாட்டு கண்கள் இரண்டும் சொல்லும் போது. ஸோ அப்படி ஒரு அருமையான அறிவிப்பாளர் அவரை இந்த நேரத்தில் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது வந்து நம்ம இரவின் மடியில் நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமை. அது நம்ம பார்ட்னர் விஜய்க்கு வந்து விஜய் பார்த்துட்டு வந்து அவரோட பழகி பார்த்துருக்காரு அப்படின்ற போது அது நமக்கும் ஒரு பெருமை தான். ஸோ அந்த தகவலோடையே நம்ம இரவின் மடியில் கேட்க போற அடுத்த ஒரு தாலாட்டு. இந்த படம் சொல்றதுக்கு முன்னாடி கவிஞரோட ஒரு பாடல் ஒரு வரியை நான் திருடிக்க போறேன். அன்பு என்னாலும் தாயாகலாம் பிள்ளை இல்லாமலே, தங்கை உள்ளத்தை நான் கொள்ளலாம் அண்ணன் சொல்லாமலே. இந்த உலகத்துல அன்பு தான், அது வந்து உறவா இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த தாய்மைன்றது வந்து அந்த பாசம்ன்றது வந்து ஒரு அந்த அன்பு காட்டினா போதும். எந்த உள்ளத்துலயும் அந்த 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 பர்டிகுலர் உணவு உண்டாகலாம். நீங்க யாருக்கு வேணா அண்ணன் ஆகலாம், யாருக்கு வேணா தம்பி ஆகலாம், யாருக்கு வேணா பிள்ளை ஆகலாம். அந்த பாசம் வரலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு பாச பிணைப்பை பத்தி சொன்ன படம். இத பத்தி பேசுறதுக்கு வந்து நமக்கு இந்த இரவின் மடியில் பூரா போராது. அப்படிப்பட்ட ஒரு படம். திரு AC திருலோச்சந்தர் அவர்கள் இயக்கி, நம்ம நடிகர் திலகம் நடித்து 1971 வந்த படம். 65 வந்து பிரேம் நசீர் நடிச்ச ஓடையில் நின்னு ஒரு படம் வந்தது. அது வந்து அதுல வந்து காற்றில் இளம் காற்றில் அப்படின்னு சுஷீலாமா பாடின பாட்டு தேவராஜன் மாஸ்டர் மியூசிக்ல பயங்கர ஹிட். அந்த பிரேம் நசீர் படத்தோட கதையை தழுவி எடுத்த படம் தான் 1971 வெளியான பாபு. AC திருலோச்சந்தர் அவர்கள் இயக்கி. AC திருலோச்சந்தர் சிவாஜி காம்பினேஷன் வந்து எப்பயுமே பயங்கர ஹிட். இது வந்து இந்த இந்த படத்தை பத்தி சொல்றது, இந்த படத்தை பத்தி பேசுறது அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய நமக்கு கஷ்டம். ஏன்னா இதுல வந்து அவ்வளோ வால்யூம் இருக்கு ஆஃப் ஆக்டிங். அப்படி நடிகர் திலகம் கேட்கவே வேண்டாம். என்ன அழகா வந்து நடிச்சிருப்பாங்கன்னா, எப்படி சொல்றது, அதாவது ஒரு ரிக்ஷாக்காரன் கதாபாத்திரத்துல வாழ்ந்திருப்பாரு நம்ம சிவாஜி. அவர் வந்து ரிக்ஷாக்காரனா இருக்காரு. அவர் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து பாலாஜி, சௌகார் ஜானகி, ஸ்ரீதேவியோட கார் நின்னவொன்னு அவங்களை கொண்டு வீட்டுல விடுறாரு ரிக்ஷால. அப்படியே அந்த பாலாஜிக்கு ஃப்ரெண்ட் ஆறாரு. அந்த பாலாஜிக்கு ஃப்ரெண்டானோன்னு வீட்டுல ஃப்ரெண்டா இருக்கும்போது நடுவில் அவரோட லவர் விஜயஸ்ரீயோட ஒரு வில்லன் கேரக்டர் வந்து விஜயஸ்ரீயை இது பண்ணிடுறான். அதனால வந்து அவனை கொண்டுட்டு ஜெயில இருக்காரு. இந்த ஒரு காலகட்டத்துல வந்து அவர் வந்து அந்த குடும்பத்தை அன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு பண்டிகை நாள் வர சொல்றாங்க. பாலாஜியை பாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சோ ஒரு நாள் ஜெயில இருந்து வந்து பேசிட்டு இருக்கும் போது ஒரு பிச்சை எடுக்கிற பொண்ணை பார்த்து, அந்த பொண்ணு வந்து அந்த பழைய ஸ்ரீதேவி. அப்ப ஷாக் ஆகி என்னன்னு ஃபாலோ பண்ணி போய் கேட்கும் போதுதான் பாலாஜி வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணிருக்காரு, ஆனா அவருக்குன்னு ஒண்ணு வச்சுக்கல. அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் கடன்ல வந்து சொத்தெல்லாம் போயிடுச்சு, செத்தும் போயிட்டாரு கார் ஆக்சிடென்ட்ல. இப்போ யாரும் இல்லாம சௌகார் ஜானகியும் ஸ்ரீதேவியும் இருக்காங்க அப்படின்னு அந்த அதுக்கு உண்மையை தெரிஞ்சுக்காரு.
சோ அங்க தனியா ஒரு லேடி இருந்தாலும் கஷ்டம்ன்றதுனால தானே அந்த வீட்டுக்கு வந்து காவலாளி மாதிரி நாய் மாதிரி இருக்காரு. அப்ப அந்த ஸ்ரீதேவிக்கும் அவருக்கும் ஒரு ஸ்லோவா ஒரு அஃபெக்ஷன் உருவாகுது. அவ மாமான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறா. அவளுக்கு வந்து படிக்கணும்னு சொல்றா. சோ ஒரு டீச்சர்கிட்ட சொல்லி ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு. அப்படியே எல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, யார் உனக்கு அன்பா இருக்காங்களோ, யார் வந்து உனக்கு வந்து நல்லது நினைக்கிறாங்களோ அவங்கதான் கடவுள். கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு அந்த சொல்லுங்க மாமான்னு கேக்குறா சிவாஜி கிட்ட. அப்பா அவர் சொல்லாரு, அவனுக்கு சொல்ல தெரியல சிவாஜிக்கு வந்து எப்படி இது அப்படி சொல்ல தெரியல. அப்பதான் என் சாமி எப்படி இருக்கும்னா இப்படிதாம்மா இருக்கும், இந்த ரிக்ஷாக்காரன்ட்டையும் அன்பு காட்டுற ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை அதான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்னு நம்ம வாலி அங்க போட்டுற அந்த அந்த வாலிய ஆரம்பம் சொல்லுவேனே, அந்த ஆரம்பமே அங்கதான் இருக்கு. இதுக்கு அழகா அந்த டியூன் வரும். ஒரு அந்த ஸ்ரீதேவி கேப்பா, யாரு சாமி சொல்லுங்க மாமா அப்படின்னு. அப்ப அந்த ஒரு பிட் வரும். ஒரு 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 க்ஷணம் யோசிப்பாருல்ல சிவாஜி, அந்த க்ஷணத்துக்கு கூட ஒரு மியூசிக் போட்டிருக்காரு மன்னர். அதான் அவரோட கிரியேட்டிவிட்டி. அந்த யோசிக்கிற சிந்தனை கூட ஒரு இசையாக்கியிருக்காரு. சிந்தனை இசையா மாறி இருக்கு அந்த ஒரு ஒரு செகண்ட்ல. அதுக்கப்புறம் டிஎம்எஸ் பாடுவாரு, இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். அவ்வளவுதான். அந்த புன்னகையில தான் அந்த இதயம் இருக்கு. ஏழையின் சிரிப்பில் இதய இறைவனை காண்கிறேன்னு அண்ணா சொன்னாரு. அதுக்கு அது மாதிரி அந்த அந்த அடியை ஒட்டி வாலி இங்க எழுதியிருக்காரு அழகா. அந்த குழந்தையோட சிரிப்புல தான் வந்து புன்னகையில தான் தெய்வம் இருக்குன்னு. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். அவன் என்ன அந்த சிவாஜி வந்து கோயில்லாம் போனதில்லை, ஒரு நாத்திகரமா வருவான்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த கேரக்டர் நினைக்கிறேன். சோ அவன் என்ன சொல்றான்னா, பாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கடவுள் இருக்காரு, கருணை உள்ள நெஞ்சில கோயில் கொள்கிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான். எதெல்லாம் அன்பு உருவா, எதெல்லாம் இசை உருவா, எதெல்லாம் என்னெல்லாம் அதிசயங்கள் இந்த உலகத்துல இருக்கோ அது எல்லாமே கடவுள் தான். பூவிரியும் சோலையிலே மணப்பான், பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான், மேகமென தாகத்தையே தணிப்பான், கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். இதை நான் டிஎம்எஸ் பாடிதான் கேட்கணும். என்ன அருமையான பாடல், இதோட இசை. இதுல ஸ்ரீதேவி சிரிச்சுக்கிட்டு ரெட்ட பின்னல் போட்டு ரொம்ப சமத்தா அதுல ரிக்ஷாக்காரன்னு சொல்லும், அப்புறம் மாமான்னு சொல்லும். ரொம்ப அழகா பண்ணிருப்பா ஸ்ரீதேவி. இதுல பெருசான வெளிநாடு இதே வருஷன் ஜானகி பாடியும் இருக்கு. இந்த வருஷன் ரொம்ப அருமையான வருஷன் இது. அதாவது வரிகளுக்காகவே, அதுவும் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் அனைத்தும் நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். எவ்வளவு அழகான வரி இல்ல. இந்த வரிக்கு வந்து வாலிக்கு வந்து அவார்டு கொடுத்திருக்கணும். அப்படி ஒரு 4 வரி தான். என்னன்னா, பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, அந்த கல்வின்ற அந்த அந்த ஞானம், பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், அதாவது நீ யாருக்கெல்லாம் உதவி பண்ண நினைக்கிறியோ அதை எடுத்து ஒரு ஒரு உதவின்னு வந்தவன் கொடுக்கறல்ல, அந்த அந்த உணர்வுல கடவுள் இருக்கான். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், ஒருத்தரை வந்து உயர்த்தி பார்க்கணும், அவங்க பெரிய ஆளாயிட்டாங்கன்னா சந்தோஷப்படணும். அந்த காலகட்டங்கள்ல அப்படிதான் இருந்தாங்க. பக்கத்து வீட்டு பையன் அடுத்த வீட்டு பையன் எல்லாம் பெருசானா எல்லாரும் அந்த தெருவில் இருக்கவங்களே வாழ்த்துவாங்க. இப்ப பொறாம தான் இருக்கு. பக்கத்து வீட்டு பையன் 10 இப்ப என்னன்னா நம்மளும் பண்ணணும், 10 மூட்டை தூக்கணும் நம்மளும் தூக்கணும், அப்படிதான் இருக்கு. இவன் சூப்பர் சிங்கர் போனா நானும் சூப்பர் சிங்கர் போகணும். ஈகோ தான் இருக்கு, செல்பிஷ்னஸ் தான் இருக்கு. அப்ப அந்த காலத்துல அப்படி இருந்தது இல்ல. அதான் போட்டுக்காரீங்க, பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலும் இருப்பதுதான் தெய்வம். எவ்வளவு அழகான வரிகள். அப்புறம் தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை. தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். அதாவது ஒண்ணுமே இல்ல, அவன் ஒரு நாளைக்கு மூட்டை தூக்கி ஒரு ஏழை இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த நாளுக்காக வாழ்றான். அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், ஆனாலும் அவன் முகத்துல ஒரு மலர்ச்சி, அதுதான் இறைவன். அந்த அவன் வந்து பெரிய மூட்டை தூக்கியிருப்பான், ரிக்ஷா எடுத்திருப்பான், என்ன பண்ணிருப்பான், அவன் அந்த ஒரு நாள் வாழ்க்கையை வந்து அவன் அனுபவிச்சு சந்தோஷமா சிரிக்கிறான், சந்தோஷமா இருக்கானே, அதுலதான் இறைவன் இருக்கான் அப்படின்னு. அந்த குழந்தைக்கு வந்து அறிவு சொல்ற மாதிரியான ஒரு பாடல். அதே நேரத்துல அவளை வந்து ஒரு இது தாலாட்டோட பெர்ஃபெக்ட் தாலாட்டுன்னு இல்ல, ஆனா தாலாட்டு மாதிரி தான். சாமி எங்கன்னு கேட்டா இதாமா சாமி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பாடல். இதுல வந்து மன்னரோட அந்த இசை ஆரம்பம் மறக்கட்டும் சொன்ன மாதிரி ஒரு சிந்திப்புக்கு கூட இசை, நடுவுல இசை, அந்த பல நூல் படித்து சொல்லும் போதெல்லாம் கொஞ்சம் தாளக்கட்டு மாறி இசை ஒரு டைமென்ஷன் மாறும். அதுக்கு டிஎம்எஸ் அழகா பாடியிருக்காரு.
இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே. இதோ அந்த தெய்வம் உங்கள் காதுக்கு காது அருகே வந்துட்டே இருக்கு, கேளுங்க.